ஒரே இரவில் ஆரம்பமான போர், அதுக்கு பிறகு உருவான மத்திய கிழக்கு பதற்றம்ன்றது அதே மாதிரி ஒரே இரவில் முடிவுக்கு வந்திருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு போர் நிறுத்தத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். வழக்கம் போல அவரும் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார். நெதர்லாந்தில் நடந்து கொண்டிருக்கிற நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக அமெரிக்க ஜனாதிபதி பயணமாகி இருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் இந்த 12 நாட்களாக நடந்து வந்த போர்ன்றது உலகத்துக்கு பல மிக முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ. இந்த போர் சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் செய்தியும் எனக்கு தேவை கிடையாது. விமானங்கள் வளம மாதிரி இயங்கி கொண்டிருக்கா, விமான நிலையங்கள் செயற்படுதா என்ற கேள்வி யாருக்காவது இருக்குமா இருந்தால், உலகத்தினுடைய எந்த ஒரு மூல முடுக்கில் இருந்தாலும் சரி, விமான நிலையங்கள் வழக்கம் போல செயற்பட்டு வருது. கட்டார் உட்பட மற்ற நாடுகளும் மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகளும் தங்களுடைய வான்பரப்புகளை திறந்திருக்கு. அடுத்தது எரிபொருள் விலை கூடுமா என்ற பயம் கடந்த ஒரு சில நாட்களாகவே பலருக்கும் இருந்தது. இப்போ வந்திருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், எரிபொருளினுடைய விலை உண்மையிலேயே குறைவடைஞ்சிருக்கு என்றது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இல்லாட்டி அதுக்கு பிறகு அந்த அறிவிப்புக்கு பிறகு எரிபொருள் விலை குறைவடைஞ்சிருக்கு என்றது மிக முக்கியமான ஒரு செய்தி. வழக்கமாகவே உலக சந்தையில் ஒரு பேரல் மசகெண்ணெயினுடைய விலை 70 தொடக்கம் 75 அமெரிக்க டாலராக இருக்கும். அது 100 அமெரிக்க டாலர் வரைக்கும் அதிகரிக்கலாம் என்ற மாதிரியான செய்திகள் கடந்த சில நாட்களில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு பேரல் மசகெண்ணெயினுடைய விலை 65 தொடக்கம் 68 அமெரிக்க டாலர் என்ற அளவுக்கு குறைவடைஞ்சிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்ற செய்தியை சர்வதேச ஊடகங்களில் பார்க்க முடியுது. அப்போ எரிபொருள் சம்பந்தமான பிரச்சனையும் கிடையாது. எப்படி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வழக்கமான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். இனி எந்த விதமான பிரச்சனையும் இப்போதைக்கு ஏற்பட போறது கிடையாது. ஈரானோட அமெரிக்கா எதிர்வரும் நாட்களில் சேர்ந்து செயற்படுறதுக்கு, வர்த்தக ரீதியில சேர்ந்து செயற்படுறதுக்கு தயார் என்ற மாதிரியான ஒரு தகவலை, செய்தியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு ஊடகங்கள் முன்னிலையில் உரையாற்றும் போது, இந்த நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக விமான பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை ட்ரம்ப்ட கேட்கிறாங்க. ட்ரம்ப் கடுமையான துணியில சொல்லக்கூடாத சில வார்த்தைகளையும் சொல்லி இஸ்ரேலை நேரடியா எச்சரிச்சிருந்தார், இல்லாட்டி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அடுத்த உலகத்துக்கு இந்த போர் சொல்ற முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஈரான ஒரு நாடு தாக்கும் போது, இஸ்ரேல் தாக்கும் போது, இல்லாட்டி அமெரிக்கா மேற்குலக நாடுகள் சேர்ந்து தாக்கும் போது, ஈரானுக்கு சார்பா சில அமைப்புகள், சில நாடுகள் பக்கபலமா இருக்கும், உடனடியாவே அவர்கள் களமிறங்குவாங்கன்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு சர்வதேச ஊடகங்கள்ல கூட பேசப்பட்டிருந்தது. ரஷ்யா உடனடியாவே எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம ஆதரவு தெரிவிக்கும். ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டா கூட இஸ்ரேலுக்கு எதிராக இல்லாட்டி அமெரிக்காவுக்கு எதிரான ரஷ்யாவினுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்ற மாதிரி சர்வதேச ஊடகங்கள்ல கூட பேசப்பட்டிருந்தது. ஆனா இந்த போரை பொறுத்த வரைக்கும், இந்த போர் வெளிப்படுத்தி இருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவருடைய நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கிறார். உலகம் இன்னும் ஒரு போரை சந்திக்க கூடாது, இல்லாட்டி இன்னும் ஒரு போருக்குள்ள ரஷ்யா ஈடுபடக்கூடாது என்றதுல ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெளிவா இருக்கிறார். அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் கூட மிக மிக கவனமான வார்த்தைகள் சொல்ல முடியும். அவர் உச்சரிச்ச வார்த்தைகள் கூட கடுமையான சொற்கள் கிடையாது. வெளிவிவகார அமைச்சு சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாலும் கூட, இந்த போர்ல நேரடியா ரஷ்யா தலையீடு செய்யும் என்ற மாதிரியான எந்த ஒரு அறிவிப்பும் ரஷ்யா தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட மாதிரி இல்லை. திமித்ரி மெத்மதேவ் மட்டும் ஒரு கருத்து சொல்லி இருந்தார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்ற மாதிரி தான் சர்வதேச ஊடகங்களையும் விமர்சிக்கப்பட்டிருந்தது. உலகத்திட எந்த ஒரு நாடும் அணுசக்தியை ஈரானுக்கு கொடுக்கிறதுக்கு தயார் என்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லி இருந்தார். அது அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்ற மாதிரி விமர்சிக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த போரை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பயன்படுத்தின வார்த்தைகள் மிக மிக கவனமா தெரிவு செய்யப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். நான் ஒரு மத்தியஸ்தரா இருக்க விரும்புறேன் சொல்லி உலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சொல்லி இருக்கிறார். யுக்ரைன் போர் நடக்காம இருந்திருக்குமா இருந்தா ரஷ்யா சம்பந்தமான உலகத்தினுடைய பார்வை, அந்த பிம்பம் மாறி இருக்கும். இதுல நேரடியா மத்தியஸ்தரா செயற்பட்டு ஒரு சமாதானத்தை ரஷ்யா ஏற்படுத்தி இருக்கும். விளாடிமிர் புட்டின் சம்பந்தமான ஒரு எண்ணம் உலக அளவில் மாற்றம் பெறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படியா இருந்தாலும் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு தெளிவா இந்த போர்ல சொல்லப்பட்டிருக்கு. சீனாவினுடைய நிலைப்பாடும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிறது வர்த்தக ரீதியான தொடர்புகள். போர் சம்பந்தமான அறிவிப்பு வெளியிடப்படும் போது, இல்லாட்டி நேரடியா ஈரானுக்குள்ள அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தாக்கப்படும் போது கூட சீனா ராணுவ ரீதியான உதவிகளை நேரடியா பகிரங்கமா செய்யறதுக்கு முன்வர போறது கிடையாது என்ற செய்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தா எங்களுடைய வாழ்நாள்ல நாங்க ஒரு
உலக போரை சந்திக்க மாட்டோம் என்ற மிக தெளிவான செய்தியை இந்த 12 நாள் போர் வெளிப்படுத்தி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு ஏற்பட்டு அமெரிக்காவினுடைய B2 போம்பஸ் நேரடியாக ஈரானுக்குள்ள களமிறக்கப்பட்டு இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு 12 நாட்கள் தீவிரமான ஒரு மோதல் நடந்து மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு பதற்றம் நடந்து கட்டார்ல இதுவரைக்கும் மக்கள் பார்க்காத ஒரு சம்பவத்தை நாங்க பார்த்ததுக்கு பிறகும் கூட இந்த நாடுகள் எல்லாமே பொறுமையா அமைதியா இதை கையாண்டு இருக்குன்னு சொன்னா இதுக்கு பிறகும் எங்களுடைய வாழ்நாள்ல 3ஆம் உலகப் போர் என்றது சம்பந்தமான ஒரு பேச்சுக்கு இடம் இப்போதைக்கு இருக்காது என்றதை இந்த போர் வெளிப்படுத்தி இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். இது இந்த 12 நாள் போர் வெளிப்படுத்தி இருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த போர் இஸ்ரேலுக்கு வெற்றியா தோல்வியா இல்லாட்டி அவங்க நினைச்சதை சாதிச்சு கொண்டிருக்கிறாங்களான்னு கேட்டா தோல்வி என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இதுவரைக்கும் சர்வதேச அளவில் இஸ்ரேல் கட்டி காத்து வந்த அந்த பிம்பம் சொக்குநூறா அடிச்சு உடைச்சி நொறுக்கப்பட்டிருக்கின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அயன்டோம் மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு இதுவரைக்கும் உலகத்தினுடைய எந்த ஒரு நாடா இருந்தாலும் எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தி இஸ்ரேலினுடைய நகரங்களை தாக்க முடியாது. மிக பாதுகாப்பான இடம் சொல்லப்பட்ட டெல் அவிவ்ல இருக்கிற கட்டடங்கள் கூட இன்றைக்கு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு சேதமாக்கப்பட்டிருக்கு. காசாவுக்கும் டெல் அவிவ்ல இருக்கிற கட்டடங்களுக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் இல்லை சொல்ற அளவுக்கு காட்சிகள் புகைப்படங்கள் அங்கிருந்து வெளியாகி கொண்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு தோல்வி. இதுவரைக்கும் இஸ்ரேல் கட்டி காத்து வந்த அந்த பிம்பம் ஈரானால 12 நாட்களுக்குள்ள நொறுக்கப்பட்டிருக்கின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இஸ்ரேலினுடைய வெற்றி என்னன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை ஈரான் வான்பரப்புக்குள்ள ஈரானுக்குள்ள பயன்படுத்தணும் சொல்லி எதிர்பார்த்தது அது கடைசியில் நடந்து முடிஞ்சிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரானுடைய ஜனாதிபதியா இருக்க முடியும், வெளிவிவகார அமைச்சராக இருக்க முடியும், அதிவியர் தலைவர் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனியா இருக்க முடியும். எல்லாருமே நேரடியான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்திருந்தாங்க. அமெரிக்காவினுடைய கட்டார்ல இருக்கிற விமானப்படை தளத்தை இலக்கு வச்சு ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் காட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு செயலை எங்களால் செய்ய முடியும் என்று காட்டுற மாதிரியான ஒரு சின்ன தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதனால எந்த விதமான சேதமும் கிடையாது. அமெரிக்காவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது, கட்டாருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. போர் நிறுத்தத்துக்கான ஒரு முயற்சி தான் உங்களுடைய வான்பரப்பை நாங்கள் பயன்படுத்த போறோம், அடிக்கிற மாதிரி அடிப்போம், நீங்களும் வாங்குற மாதிரி வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லி செல்லமா ஒரு தட்டி இருந்தது ஈரான். அமெரிக்காவினுடைய விமானப்படை தளங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா இதன் மூலமா ஒரு செய்தியை ஈரான் சொல்லியிருக்கு. ஒரு வெற்றி என்று சொல்லி பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய தளங்களை எங்களுடைய இடத்துல இருந்து கொண்டே எங்களால் தாக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. ஆனால் ஈரானுடைய தோல்வி எதுன்னு கேட்டா இன்றைக்கு மீம்ஸுக்கு வேணும்னு சொன்னா ஈரான்ல அமெரிக்காவினுடைய B2 போம்பஸை பயன்படுத்தி கொண்டு குழிகள் வெட்டப்பட்டிருக்கு, கிணறு தோண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான மீம்ஸை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இது ஒரு நாடு என்று சொல்லி பார்க்கும்போது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்னன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ஒரு நாட்டினுடைய வான்பரப்புக்குள்ள போய் ஒரு தாக்குதல் நடத்துது. இதே மாதிரியான ஒரு தாக்குதலை வடகொரியாவுக்குள்ள இல்லாட்டி ரஷ்யாவுக்குள்ள அமெரிக்கா நடத்தி இருக்குமா இருந்தா இன்றைக்கு உலகத்தினுடைய எதிர்காலம்ன்றது வேற மாதிரி இருந்திருக்கும். நான் இன்றைக்கு சொல்ற செய்தியும் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ஈரானுக்குள்ள போய் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துது. அங்கிருந்த உபகரணங்கள் ஈரான் மாற்றியிருக்க முடியும், தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்ற செய்தி முதல்லையே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்க முடியும். யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ரகசியமான இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்க முடியும். ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கிற நேரத்தில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ஈரானுக்குள்ள போய் நேரடியான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கு. இது ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு இறையாண்மையை மீற செயற்பாடு. நான் சொன்ன மாதிரி வடகொரியாவிலேயோ ரஷ்யாவிலேயோ அமெரிக்கா இந்த மாதிரியான தாக்குதலை நடத்தி இருக்குமா இருந்தா பதிலடி என்றது நாங்க கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ஆனா அமெரிக்காவை அந்த அளவுக்கு ஈரானால எதிர்க்க முடியாது, இல்லாட்டி இப்போதைக்கு எதிர்க்க விரும்பல என்ற ஒரு தகவலை சொல்ற மாதிரியான சம்பவமா இதை நாங்க பார்க்க முடியும். இந்த விஷயம்ன்றது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வி, ஒரு பின்னடைவு சொல்லி பார்க்கலாம். அடுத்த விஷயம், அமெரிக்காவுக்கு இது வெற்றியா தோல்வியான்னு கேட்டா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய செல்வாக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு வர்றதா சில கருத்து கணிப்புகள் இருக்கு. அந்த வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு வர்ற தன்னுடைய பிம்பத்தை கட்டி எழுப்புறதுக்காக இந்த மாதிரியான போர் அறிவிப்புகளை அமெரிக்க ஜனாதிபதி சில நேரங்களில் செய்திருக்க முடியும். ஆனா ஒரு கருத்து கணிப்பு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிற தகவல் என்னன்னு சொன்னா ஈரான் மேல அமெரிக்கா நடத்தி இருக்கிற இந்த தாக்குதலை 55% அதிகமானவர்கள் விரும்பவே இல்லை. ஒரு சமாதானத்தை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். ட்ரம்பினுடைய இந்த தீர்மானம் பிழையானது என்று சொல்லி 55% அதிகமானவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ட்ரம்ப் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நோக்கம் இதன் மூலமா நிறைவேறல என்றது ட்ரம்புக்கு ஒரு தோல்வி. இரண்டாவது விஷயம்
சொன்னா ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வர்த்தகம் என்றதை மையப்படுத்தி தான் இருந்தது. நான் ஆட்சிக்கு வரும்போது இதுக்கு முதல்ல இருந்த அமெரிக்க ஜனாதிபதிகள் மாதிரி எந்த ஒரு போரும் என்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் உருவாக்கப்படாது, எந்த ஒரு போரையும் நான் ஊக்குவிக்க போறது கிடையாது. இப்ப நடந்து கொண்டிருக்கிற போர்கள் கூட ஒரு சில நாட்களுக்குள்ள முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற அறைகூவலோடு தான் அமெரிக்க ஜனாதிபதியா டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டார். ஆனா இஸ்ரேல் இதுக்குள்ள நேரடியா களமிறக்கி அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு முழு நேர போரை ட்ரம்ப் ஆரம்பிச்சு வைக்காட்டியும் கூட அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி வரைக்கும் அவர் போயிருந்தார் என்றது ட்ரம்பினுடைய தோல்வியா நாங்க பார்க்க முடியும். இந்த 12 நாள் போர்ன்றது இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. இந்த 3 நாடுகளையும் பார்க்கிற நேரத்தில் எந்த நாட்டினுடைய ஆதரவாளர் வேணும்னாலும் நீங்க இருக்க முடியும். ஆனா இந்த 3 நாடுகளினுடைய தலைவர்களும் தங்களுடைய முகத்தை பொது வழியில காப்பாற்றிக் கொள்றதுக்காக, சர்வதேச அளவில் தங்களுக்கு இருக்கிற பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்றதுக்காக நடத்தின போர் தானே தவிர இது தங்களுடைய நாட்டுக்கான போர் கிடையாது. அதை பல உதாரணங்கள் மூலமா நாங்க காட்ட முடியும். அமெரிக்காவினுடைய தாக்குதலா இருக்க முடியும், இல்லாட்டி கட்டார்ல இருக்கிற அமெரிக்க விமானப்படை தளம் மேல ஈரான் நடத்தின தாக்குதலா இருக்க முடியும், பதிலுக்கு இஸ்ரேல் ஈரான் 2 தரப்பு மாறி மாறி நடத்தின தாக்குதலா இருக்க முடியும். இது எல்லாமே அந்த நாடுகளினுடைய தலைவர்கள் தங்களுடைய பிம்பத்தை கட்டி காத்துக் கொள்றதுக்காக நடத்தின போர் தாக்குதல் தானே தவிர இதன் மூலமா யாருக்கும் எந்த விதமான பிரயோசனமும் ஏற்பட போறது கிடையாது. இன்னைக்கு இஸ்ரேல்ல ஏற்பட்டிருக்கிற சேதங்கள் ஒரு சில மாதங்களுக்குள்ள சரி செய்யப்பட முடியும். ஈரான்ல ஏற்பட்டிருக்கிற சேதங்களை சரி செய்யறதுக்கு பல வருஷங்கள் ஆக முடியும். பொருளாதார தடைக்கு மத்தியில் இருக்கிற ஒரு நாடு, அங்க 600க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. போர் என்றது கடைசி வரைக்கும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. செத்து போனவர்கள் திரும்பி வரப்போறது கிடையாது. நீங்க எந்த நாட்டினுடைய எந்த தரப்பினுடைய ஆதரவாளராக வேணும்னாலும் இருக்க முடியும். இந்த போர் நடக்கிற காலகட்டங்களில் நிறைய பதிவுகளை பார்த்துருக்க முடியும். ஒரு தரப்பு தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லியிருப்பாங்க. ஆனால் போர்ன்றது கடைசி வரைக்கும் கொண்டாடப்பட வேண்டியது கிடையாது என்றதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.